அல்லாஹ் பெண் குலத்தில் அப்படி வைத்திருக்கிறார். படைப்பில பலவீனமாக இருந்தாலும் மன உறுதி, அந்த மன உறுதி தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் எல்லாம் வீட்டை பார்த்துக் கொள்வது, குழந்தைகளை பார்த்துக் கொள்வது, குடும்ப மானத்தை பார்த்துக் கொள்வது, வீட்டு சத்தம் வெளியே போகாமல் பார்த்துக் கொள்வது. நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கோ போய் கடல் கடந்து சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு வீட்டினுடைய நேர்த்தியான அமைப்பு ஒரு பெண்ணின் மூலம் தான் கட்டமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வீடு என்பது பெண்களால் கட்டமைக்கப்படுகிறது. வீட்டு நிர்வாகமும் பெண்களால் கட்டமைக்கப்பட வேண்டும். எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வேலைக்கு போகலாமே என்று சிந்திக்க துவங்கி இருக்கிற இந்த காலத்தில் இது ரொம்ப முக்கியம். வீடு விளங்க வேண்டுமானால், வீட்டில் வளரும் பிள்ளைகள் விளங்க வேண்டுமானால், நல்லா சொல்றதுன்னா வீடு வீடாக இருக்க வேண்டுமானால் பெண்கள் வீட்டிலே இருந்து குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்த செய்ய வேண்டும். அந்த திறமையை அல்லாஹ் பெண்களுக்கே வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை வாழும் காலத்தில் அவள் தாயாக நம்மிடத்தில் இருந்தார், அவள் நம்மிடத்திலே மனைவியாக இருந்தார், சகோதரிகளாக இருந்தார், மகள்களாய் நம்மிடத்திலே நம்பிக்கையிலே பிறந்தார். இது எல்லா வகையிலேயும் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள்.